ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹாரா அட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, கார சட்னி மாதிரியே ஒரு தேங்காய் அதெல்லாம் போட்டு எப்படி ஈஸியாக சட்னி செய்யலாம், அது டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். தக்காளி, பெரிய வெங்காயம், தேங்காய், கடலைப்பருப்பு, வரமிளகாய், புளி. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வரமிளகாய் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கரிகிற மாதிரி ஆகிருக்கணும், இந்த மாதிரி ஃப்ரை ஆகிருக்கணும். அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வணக்கிடலாம். அப்புறம் தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கினே தக்காளி போட்டுக்கலாம். அது நல்லா வணங்கினையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை போட்டுக்கலாம். அது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் போடுறோம். இது இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து புளி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வரமிளகு வறுத்து வச்சது, அப்புறம் கடலைப்பருப்பு வறுத்து வச்சது அது போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம், தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கறனால இல்லை டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லாமே நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அரைச்சனால இது நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நமக்கு சூடான சுவையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் மிளகாய் சட்னின்னு சொல்லலாம், கார சட்னின்னு சொல்லலாம். இது ரெடியான எண்ணெய் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஊற்றி கலக்கிக்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.